ஹே காய்ஸ் வெல்கம் பேக். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு மல்டிபர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 4 இருக்குது. அதில் 2 வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 2 பண்ண போகிறோம். இது 2 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் பண்ண விரும்பப்படல, அதனால் நான் வந்து பண்ணலை. ஸோ அதனால் மற்ற 2 வந்து பண்ணுறதுலாம் அது எப்படி பண்ணுறது வந்து டீலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மறக்காம நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் பண்ணி உங்களை எஸ்எஸ்சியில் பொறுத்தல இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை பற்றி சொல்ல போகிறேன். அண்ட் 27ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் வந்து விட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கோல்டு டிஸ்ட்ரிபியூஷனில் 25ஆம் தேதி பண்ணிவிட்டு மேபி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறக்காம டெலகிராமில் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் உடனுக்குடனே வந்து அப்டேட் போட்டுனே இருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த மல்டிப்ளேஸ்குள்ளே வந்துட்டேன் நான். ஸோ மல்டிப்ளேஸ் வந்து ஆல்ரெடி நீங்கள் நிறையா எடுத்துருப்பீங்க. ஸோ 12x வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். இன்னும் 4 வந்துருக்கு. ஸோ பண்ணுவோம். இப்போ நம்ம பின்னாடி இருந்து வரும். ஸோ லெண்டிங்கில் இருந்து வரும். இருக்கிறது ஈஸியாக தான். ஸோ நம்ம சின்னதுலேருந்து ஆரம்பிக்க நமக்கு வந்து பெஸ்ட்டு. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த USDB வந்து நம்ம மாற்றி வச்சுருப்போம். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ USDB ஸோ அதை வச்சுக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் ஃபைனான்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இது வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் பேஜ் போகும். ஸோ அதுலேருந்து நம்ம வந்து ஜூஸ் ஃபைனான்ஸோட அஃபிஷியல் பேஜுக்கு போய்க்கலாம் நம்ம. ரைட், இப்போ ஜூஸ் ஃபைனான்ஸ் நான் வந்து உள்ளே போய்க்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேஜ் வந்து நீங்கள் ஜஸ்ட் லேட்ச் ஆப் மட்டும் கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து உங்களோட வாலெட்டை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து நம்ம அக்ரி பண்ணிக்க வேண்டியதான். ஸோ கனெக்ட் யுவர் வாலெட் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து என்னோட மெட்டாமாஸ்க் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து வாலெட் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்கள் லெஃப்ட் சைடில் பாருங்கள். ஸோ டெபாசிட் டு ஏர்ன் ஆஸ் எ லெண்டர் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து USDB இருக்குல்ல, அது வந்து நம்ம சப்ளை பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இருக்குது. நம்ம எவ்வளோ பண்ணலாம், 0.01 0.0 எவ்வளோ பண்ணிக்கலாம். ஸோ நம்ம விருப்பம் வந்து நான் 0.5 வந்து பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் விருப்பம், நீங்கள் எவ்வளோ வேணால் பண்ணிக்கோங்க. இல்லை 0.1 கூட பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் அப்ரூவ் கொடுத்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் மெட்டாமாஸ்கில் போய் நான் ஓகே கொடுக்கணும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது, அதான் மேக்ஸிமம் அமௌண்ட் நம்ம காட்டும். ஓகே, ஸோ திருப்பி கொடுத்துக்கலாம். நான் அப்ரூவல் கொடுத்துக்க வேண்டியதான். ஓகே, திருப்பி காட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ என்ன பண்ணேன், இங்கே வந்து அப்ரூவ் கொடுத்துப்போம். சப்ளை கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம வாலெட்டில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துப்போம். ஓகே, இது அடிக்கடி இந்த மாதிரி வரும். ரைட், இங்கே இருக்கா. ஸோ ஃபீ வந்து பார்த்திங்கன்னா ஃபீ வந்து டோட்டலாக சேர்த்து 0.34 அதுவும் ஃபீ வந்து போகுது. ஓகே, நான் அப்ரூவ் பண்ணிவிட்டு என்னோடய லெண்டிங் வந்து நான் முடிச்சிக்கிறேன். ட்ரான்சாக்ஷன் கன்ஃபார்ம்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரான்சாக்ஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள். இப்போ என் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.05 ஓ 2 டைம் கொடுத்துட்டோம் போல். ஓகே, ஸோ மேலே பாருங்கள் டோல் சப்ளைடு 1 இன்னும் கொஞ்சம் எரர் பக்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ லெண்டை வந்து நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ விட்ரா ஆப்ஷன் அங்கே இருக்குது. ஸோ இல்லை மேக்ஸிமம் போது விட்ரா பண்ணிக்கலாம். நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுவோம்னா அந்த பிளாஸ்ட்டில் போய்ட்டு இது ஈவெண்ட் முடியுதா, அந்த இது ரிஃப்ரெஷ் ஆகுதா, அது நம்ம பார்த்துப்போம் நம்ம. ஸோ பிளாஸ்ட் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா 26th வந்து ரிலீஸ் பண்ண போதாக சொல்லுங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பார்த்து சீக்கிரம் பண்ணுங்கள். நான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு மெட்டீரியல் பார்ப்போம். இது வரது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ லான்ச் பேட் ஒரு மல்டிபிள் இருக்குல்ல, இதில் போய்ட்டு நம்ம கொஞ்சம் என்ன பண்ண போகிறோம், ஸ்டேக் பண்ணிட்டு டக்குனு வெளியே எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 0.01 எத்திரியமாக நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த எத்திரியம் நீங்கள் வந்து வச்சுருக்க மாதிரி பாருங்கள். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் ஜஸ்ட் பிளாஸ்டர் போய்க்கோங்க. ஸோ பிளாஸ்டரோட ட்விட்டர் பேஜ் போய்ட்டு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நம்மளோட வாலெட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ரைட்டில் ஸ்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டேக் பண்ணிட்டு நமக்கு அந்த மல்டிபிளர் வந்த உடனே நம்ம அதை அன்ஸ்டேக் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபீ மட்டும் கொஞ்சம் செலவாகும். ஸோ ஃபீ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பை NFT அதெல்லாம் எதுவுமே போகாதீங்க. நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்துக்கோங்க. ஓகே, என்னோடய வாலெட் வந்து கனெக்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது கனெக்ட் ஆகிடுச்சு. ஃபைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ கோல்டு மில்லோ இருக்குல்ல, ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணிக்கிட்டு ரைட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பூஸ்ட் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு வழி இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ பூஸ்ட் பண்ணுறது நம்ம மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பண்ண போகிறோம், 0.001 எத்தீரியம் நம்ம வந்து பண்ண போகிறோம். நம்ம ரீஃபண்ட் வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ பூஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ஓகே கொடுத்துட்டேன்னா ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாமாஸ்கில் போய் நம்மளோட கன்ஃபர்மேஷன் ஒன்று கேட்கும், கொடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் விருப்பத்தெல்லாம் பண்ணுறேன். நீங்கள் வேணால் யோசிச்சு பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேட்குது, ஸோ $34 கிட்ட அது போகுது. எல்லாம் ஃபீ எல்லாம் சேர்த்து கணக்கு பண்ணி போகிறது. நான் ஆல்ரெடி கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் போகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள், எனக்கு வந்து கான்ட்ராக்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் எனக்கு அந்த மல்டிபிள் வரட்டும். ஓகே, இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நான் போய்ட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன். ரைட், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆப்ஷன் இங்கேயே இருக்குது. நம்ம இப்போ பண்ண தேவையில்ல. நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் போய்ட்டு அந்த மல்டிபிள் நம்பருக்கு வந்துருச்சா பார்க்கணும். ஸோ மல்டிபிள் தான் ரொம்ப முக்கியம். அது வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து நான் வெளியே வர போகிறேன். ரைட், மல்டிபிள்ஸ் போய்டுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு பண்ண லெண்டிங் மல்டிபிள் வந்துடுச்சு. ஓகே, இப்போ இந்த மல்டிபிள் வருது, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மல்டிப்ளேயர் எனக்கு வந்து வந்துருச்சு. பட் மேலே இன்னும் ஏறலை. ஓகே, அதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம், டக்குனு போய் நம்ம அதை ஸ்டேக் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம காசு நம்மள்கிட்ட வரதான் நமக்கு வேணும். ஸோ இப்போ மறுபடியும் அந்த பூஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு என்னோட ரீஃபண்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த ரீஃபண்டுக்கு ஓகே இப்போ வந்து கன்ஃபர்மேஷன் போகும். ஸோ வாலெட்டுக்கு ஓட்டு டக்குனு வாலெட்டுக்கு ஓடிட்டு போய் ஸோ அந்த கான் இன்ஃபர்மேஷனில் இப்போ 0.02 தான் போகுது. நம்ம அதை பண்ணிப்போம். ஸோ பண்ணிவிட்டு என்னோடய ரீஃபண்டு நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள் இவ்வளோ 6.52 இருக்குல்ல. ஸோ அது நம்ம மாறும். ஓகே, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட வந்துடுச்சு. ஸோ $41 திருப்பி வந்துடுச்சு. ஸோ அதில் ஃபீ மட்டும்தான் நம்ம பே பண்ணிடுவோம். ஃபீ வந்து எவ்வளோ 0.0 சம்திங் தான் நம்ம ஆச்சு. ஸோ ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை. ஸோ அந்த மல்டிப்ளேயர் வாங்கியாச்சு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இந்த 2 மல்டிப்ளேயரை நம்ம கொஞ்சம் செலவுலையாக முடிச்சிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். இப்போ இன்னும் 2 இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மல்டிபிள் இருக்குது. ஸோ கேம்பிள் 5 அண்ட் கேம் 5. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேம்பிள் 5 வந்து நீங்கள் நிறைய லாஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கேம் 5 கூட வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக நீங்கள் விளாட்லாம். பட் வந்து பிசியில் தான் விளாட முடியும். ஸோ இன்கேஸ் நான் பிசியில் விளாட்ற மாதிரி கண்டிப்பாக நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு நீங்கள் இந்த 2 மல்டிபிள் மட்டும் முடிச்சுட்டு 16x மாற்றிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் டவுன்ஸ் நீங்கள் மறக்காம நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் வந்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சந்திப்பாக மாதிரி ஸ்டடி நான் பாய்.